ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காலிஃப்ளவர் குழம்பு. இது சாதம், டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில கொஞ்சமா உப்பு போட்டு 200 கிராம் காலிஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணி, கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து நம்ம கொதிக்கிற தண்ணீல போட்டு உடனே ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டீங்கன்னா, அது நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆயிடும். அதான் 50% குக் ஆயிடும். அடுத்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சுக்கலாம். அதுக்கு தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடல 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, பூண்டு வந்து ஒரு 5, 6 பல்லு அந்த மாரி ஆட் பண்ணிட்டு, 2 தக்காளி போட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் நமக்கு வந்து நம்ம குழம்புக்கு திக்னஸ் குடுக்க போகுது. அதனால உங்களுக்கு தேவையானதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துட்டு, அதில எண்ணெய் ஊத்திட்டு, 2 பட்டை, 2 கிராம்பு இது போட்டிங்கன்னா, அந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் வராது. அதுக்காக நம்ம இத ஆட் பண்றோம். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு, காரத்துக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10, 15 அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு, இத நல்லா தாளிச்சு விட்டுட்டு, அடுத்து நம்ம இதில கருவேப்பில ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பில போட்டுட்டு, அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்குனதுக்கப்புறம், நம்ம அடுத்து வந்து நம்ம சுடுதண்ணீல போட்ட காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நான் ஆட் பண்ணதுக்கப்புறம், அத வந்து நம்ம எண்ணெயில நல்லா பெரட்டி விட்டுறலாம். நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இது நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம், நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் நான்வெஜ்ஜுக்கு போடுற மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். இது வந்து ஆட் பண்ணிட்டு, இது ஒரு டைம் நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மேல இந்த மசாலாவோட ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா 1 மினிட் அந்த மாரி பெரட்டுனா போதும். பெரட்டி விட்டுட்டு, அதுக்கு மேல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் வந்து இதில ஆட் பண்ணிக்கணும். மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸி ஜார் அலசி, அதில இருக்க மசாலா பேஸ்ட்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோல வந்து உப்பு போடுறத ஷூட் பண்ணல, கவர் பண்ணல. நீங்க வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, தண்ணி தேவையான அளவு ஊத்திட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா கொதிச்சதுன்னா அவ்வளோதான் குழம்பு ரெடி. குழம்பு உங்களுக்கு திக்கா வேணுனா கொஞ்சம் அதிக நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணியா வேணுனா கொஞ்சம் கம்மியான நேரம் கொதிக்க விடணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி தண்ணி, அப்புறம் அந்த கொதிக்க விடுற டைம் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அவ்வளோதான் இது கூட கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ண போறோம். ஜீரகத்தூள். அத ஆட் பண்ணிட்டு, ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணா அவ்வளோதான் குழம்பு வந்து ரெடி. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இட்லி, தோசை, ஈவன் சாப்பாட்டுக்குமே வந்து டேஸ்ட்டா இருக்கும். 2 இன் 1 வச்சுக்கலாம் நம்ம. காலைல சமைச்சுட்டு, டிஃபனுக்கும் வச்சுட்டு, அப்படியே மதியத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ.